மார்கழி 3வது நாளான இன்று இந்த பாசுரமானது மிகவும் உயர்ந்த பாசுரம், அதாவது வாழ்த்து பாசுரமாகவும் சாற்றுமறை பாசுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாசுரத்தில் நாம் எல்லோரும் ஒருவரை வாழ்த்தும் பொழுது நீடூழி வாழ்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவோம். இந்த பாடலில் நாம் கடைசி வரியை பார்க்கும் பொழுது நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் என்று ஆண்டால் இந்த பாடல் மூலம் ஒவ்வொரு தோழிமார்களையும் அழைத்து என்ன போன பாசுரத்திலே 2வது பாசுரத்திலே என்ன செய்யக்கூடாது என்பதையும் இந்த பாசுரத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் விவரித்துள்ளார். ஓங்கி உலகளந்த உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று கூறும் பொழுது திருவிக்கிரம பெருமாள், அதாவது வாமன அவதாரத்தை இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். வாமன அவதாரம் நமக்கு தெரிந்த கதைதான். அதாவது வாமனனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை அடக்கி அந்த 3 அடி நிலம் கேட்டு வாமன அவதாரமாக வந்தவர். வந்து ஓங்கி உலக அளந்தவர், இந்த உலகை அளந்தவர். ஒரு பாதம் வைக்கும் பொழுது பூமி முடிஞ்சிடுது, இன்னொரு பாதத்தை தூக்கும் பொழுது வானம் முடிஞ்சிடுது, அடுத்தது 3வது பாதம் வைக்க இடமில்லை. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய அகத்தை அடக்கி வந்தவர் இவர்தான் என்று தெரிந்து இருக்கிறார். தன்னுடைய சிரசை காட்டுகின்றார். அந்த சிரசில் வைத்து அவருக்கு இறைச்சி கொடுக்கிறார். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன், அப்படிப்பட்ட உத்தமன் அந்த திருவிக்கிரம பெருமாளை நாம் பாடி நாம் என்னென்ன நன்மைகள் அடையலாம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நாம் இந்த பாவை நோம்புக்கு நீராடிட்டு எல்லாம் முடிச்சு போயிட்டு இருக்கிறோம். முதல் பார்க்கிற இவரு திருவிக்கிரம பெருமாள். தீங்கின்றி நாடெல்லாம், அப்படிப்பட்ட அந்த பெருமாளை வணங்கும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கிறது என்றால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போயிடும். அதாவது மழை என்பது, மழை எவ்வளவு அவசியம், நீர் எவ்வளவு அவசியம் என்பதை குறிக்கும் முறையாக தீங்கின்றி நாடெல்லாம். ஆனா மழை பெய்யணும், எப்படி பெய்யணுமா, தீங்கு ஏற்படக்கூடாது. மழை அதிகமாகவும் பெய்யக்கூடாது, பெய்யாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தீங்கு இல்லாத ஒரு மழையை எங்களுக்கு கொடுத்து எல்லா சுபிட்சங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடு கயலுகள. அதாவது அந்த மழை பெய்த உடனே பயிர்கள் எப்படி வளர்கிறதா, எப்படி அவர் பெருமாள் அந்த விஸ்வரூபம் காட்டினாரோ அந்த மாதிரி ஓங்கி வளருதான் அந்த மழையால. வளர்ந்தவுடன் அதனால என்ன ஆயிடுது, நீர் ஓடுது, அதுல வாழை மீன்கள் விளையாடுது. அங்க குவளை பூக்கள் என்று ஒரு பூ வந்து அந்த தடாகங்கள்ல பூத்திருக்கு. அதுல வந்து தேனை உண்பதற்காக வண்டுகள் வருகின்றன. வண்டுகள் வந்து அவ்வளவு வளமான பூமி என்பதை காட்டுவதற்காக அந்த தேனை உண்டவுடன் அந்த மயக்கத்தில் அந்த வண்டுகள் வந்து ஒரு ரீங்கார சத்தத்துடன் படுத்திருக்குதான் அந்த பூக்குள்ள. அப்படிப்பட்ட வளமான பூமியும் வளமான மழையும் எங்களுக்கு தர வேண்டும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை பூக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயர்பாடியில் இருக்கிற மாடுகள் எப்படி இருந்துச்சாம், அவ்வளோ வளமா இருந்துச்சாம். தேங்காதை பூக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிலைக்கும், சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிலைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள் வந்து கண்ணனுடைய கைப்பட்டு அவருடைய இது பட்டவாசி அந்த பூ, அந்த பசுக்கள் அவ்வளவு வளமா இருந்துச்சாம். நீ வந்து கறக்கவே வேண்டாம், நீ எடுத்துக்கொண்டு போற பாத்திரத்தை கொண்டு போய் அந்த ஆய்ச்சியர்கள் வைக்கிறாங்க. வச்ச உடனே அதெல்லாம் அப்படியே பொழிஞ்சு வழிஞ்சி வருது. அப்படிப்பட்ட பசுக்களை கொண்ட அந்த ஆயர்பாடியில வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். அந்த பசுக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பால் இருக்குது இல்லையா, அப்படி வழிந்து ஓடுது அந்த பால். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் பாலும் தேனும் தயிரும் வழிஞ்சி
நல்ல சுகமா சௌரியமா இருக்கிறதுக்கு இந்த பாவை நோன்பு ரொம்ப முக்கியமானது. அதுல எல்லாரும் கலந்துக்குங்கன்னு தோழிமார்களை கூப்பிடுகின்றனர். இப்ப எல்லாரும் நம்ம இந்த நோம்புல கலந்துட்டு இருக்கிறோம். இப்படி கலக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நீங்காத செல்வம். அதுதான் இது முக்கியமா இந்த பாசுரத்தை பாடும்போது எல்லாரும் நம்ம காலையில பார்க்கிறோம். பாசுரம் முடிஞ்ச உடனே எல்லாரும் மங்களாசாசனம் பண்றாங்க. அந்த மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த பாடலை நம்ம பாடணும். நீங்காத செல்வம் நிலைத்தேனோர் என்பாவார். ஒவ்வொருவருக்கும் நோய் நொடி இல்லாம நல்ல செல்வங்களும் நல்ல செழிப்பும் எல்லாம் கொடுக்க நம்ம பெருமாள் நமக்கு எல்லா விதத்திலையும் துணை செய்ய வேண்டுகின்றேன்.